Next, third sum பார்க்கலாம். Five identical charges Q are placed equidistant on a semicircle as shown in the figure. Five identical charges அப்படின்னாக்கா ஒரே மாதிரியான 5 charges இந்த semicircle-ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா equal distance-ல place பண்ணியிருக்காங்க. சரியா? Another point charge Q is kept at the center of the circle of radius capital R. இன்னொரு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்மால் q இந்த செமிசர்க்கிளுடைய சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரேடியஸ் r, இதுவும் ரேடியஸ் r, r இதுவும் r, இதனுடைய ரேடியஸும் r, இதனுடைய ரேடியஸும் r. என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? Calculate the electrostatic force experienced by the charge q. இந்த சார்ஜ் q மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதாவது இந்த Qங்கிற மின்னூட்டம் உணரக்கூடிய நிலை மின்னியல் விசையை கணக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கணும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஸியான கொஸ்டின்மா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 5 சார்ஜ், இத 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜால எல்லாமே சேம் சார்ஜ் தான். ஸோ இந்த சார்ஜால இந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, செயல்படக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அந்த ஃபோர்ஸை F1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஃபோர்ஸ் கண்ணு இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த சார்ஜால இந்த சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா F1 ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சரியா? ஈக்குவல் சார்ஜ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த ஃபிஃப்த் சார்ஜால இந்த சார்ஜ் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் விசை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. அது என்ன ஃபோர்ஸ்மா? F5. ஸோ அப்போ இந்த F1ம் F5ம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் மேக்னிடியூடு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னாக்கா சார்ஜ் சேமு, டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கிறதுனால இந்த F1உடைய வேல்யூவும் F5உடைய வேல்யூவும் சேம் வேல்யூவாக இருக்கும், மேக்னிடியூடாக இருக்கும். பட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது, வெர்டிக்கல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு என்னடா கட் ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே வேணால் எழுதிக்கலாம், F1 அண்ட் F5 என்ன கண்ண ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் என்ன ஆகிடும் குட்டி? கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் சார்ஜ். இந்த சார்ஜால் இதன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷனில் இருக்கும். நமக்கு சும்மா ரஃபாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது என்ன ஃபோர்ஸ் கண்ணு? இதை F2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த F2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஹரிசாண்டலாகவும் இல்லை, வெர்டிக்கலாகவும் இல்லை. ஸோ அதை நம்ம 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக 90. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ கண்ணு வரும்? 45 டிகிரி. சரியா? ஸோ அப்போது இந்த F2வை ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ அப்போது இது F2 cos 45. அப்போ இது என்னடா குட்டி? F2 ரெண்டு எல்லாம் ஒரே டைரக்ஷன்லேயே தான் வரும். F2 sin 45 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் சார்ஜ், இந்த சார்ஜால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இது F4 ஃபோர்ஸ். ஸோ இந்த F4ஐயும் நம்ம 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் 45, அப்போ இதுவும் எவ்வளோடா குட்டி? 45 டிகிரி. ஸோ அப்போது இந்த ஆங்கிள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஒரே டைரக்ஷன்லேயே தான் இருக்குது, ஒரே மேக்னிடியூட் தான். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ இந்த F4ஐ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ அப்போது இது F4 cos 45 டிகிரி. அப்போ இது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா F4 sin 45. சரியா? இதில் பாருங்க, F2 sin 45ம் F4 sin 45ம் ஈக்குவல் மேக்னிடியூடு அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா சார்ஜும் ஈக்குவல், டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அப்போ ஃபோர்ஸ் எப்படி கண்ணு இருக்கும்? சேமாக இருக்கும். அதனால F2 sin 45ம் F4 sin 45ம் கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைன் என்ன ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த Q3ங்கிற சார்ஜ், இந்த தேர்ட் சார்ஜால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த டைரக்ஷன்லேயே இருக்கும், F3. எல்லாமே ஈக்குவல் மேக்னிடியூட் தான். டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஸ்பேஸ் விட்டு போட்டு காமிச்சிருக்கேன். தெரியுதாம்மா? எல்லாமே சேம் மேக்னிடியூட், ஒரே இடத்துலையே தான் இருக்கணும். நான் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக டேஷ் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது.
ஸோ F3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே கரெக்டாக ஹரிசாண்டலாகவே நமக்கு இருக்குது. அதனால் அதை நம்ம 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. என்னென்னா அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னடா குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா F2 cos 45, F3, F4 cos 45 அப்படிங்கிற ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷன்லேயே நமக்கு இருக்குது. எந்த டைரக்ஷனுக்குன்னு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டைரக்ஷன்லேயே நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த சார்ஜ் Q மேலே நமக்கு அதானே கணக்கு சொல்லியிருக்காங்க, calculate the electrostatic force experienced by the charge Q. அப்போ சார்ஜ் Q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? ஸோ அப்போ F total equal to F3 plus என்ன கண்டு F3 plus F2 cos 45 plus F4 cos 45. நமக்கு தெரியும் எல்லா சார்ஜுமே ஐடென்டிக்கல் சார்ஜ், சேம் சார்ஜ், டிஸ்டன்ஸும் சேம். ஸோ அப்போ நம்ம என்ன கணக்கு எழுதிக்கலாம், F3 equal to F2 equal to F4 equal to F. எல்லாமே சேம் சார்ஜ் இல்லையா? ஸோ அப்போ F3க்கு பதிலாக F plus F cos 45 plus F cos 45. எல்லாத்துலேயுமே F காமனாக வெளியே எடுத்துடலாம். F காமனாக இருக்கான். ஸோ அப்போ F காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ண வரும், 1 plus cos 45 plus cos 45. சரியா? F 1 plus cos 45 1 divided by root 2 plus cos 45 1 divided by root 2. ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன கண்ணு நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன கண்ணு, F equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R squared தான் ஜெனரல் ஃபார்முலா. இங்கே Q என்ன கண்ணு, சார்ஜ் கேபிட்டல் Q, Q2 ஸ்மால் q இல்லையா? ஸோ அப்போ 1 by 4 pi epsilon naught Q by R squared. ஓகேவா? இன்ட்டு இதை எப்படி கூட்டி எழுதலாம், 1 plus 1 by root 2 plus 1 by root 2, root 2 காமனாக எடுத்து போட்டுக்கிறோம், ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 1 plus 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபோர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், 1 by 4 pi epsilon naught Q into Q by R squared into 1 plus இந்த 2 root 2 into root 2 எழுதலாம், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 2 root 2 into root 2 by root 2. ஓகேவா? இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் என்ன கொண்டு இருக்கும், இந்த ஃபோர்ஸ் 1 by 4 pi epsilon naught Q by R squared into 1 plus root 2. ஓகேவா? ஒரே ஒரு root 2 மட்டும் இருக்கும். இவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த சார்ஜ் Q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 by 4 pi epsilon naught Q by R squared into 1 plus root 2 நியூட்டன். இதை நம்ம வெக்டர் ஃபார்ம்ல சொன்னோமா, அந்த ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல கண்ணு இருக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. நம்ம வெக்டர் ஃபார்ம்ல சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, F total vector equal to 1 by 4 pi epsilon naught QQ by R square 1 plus square root of 2 into I cap Newton அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல நம்ம எழுதலாம். இதுதான் ரிசல்ட். சரியாம்மா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் நம்ம பார்க்கலாம். Suppose a charge plus Q on Earth surface and another plus Q charge is placed on the surface of the moon. ஓகேவாமா? ஒரு plus Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எர்த்துடைய சர்ஃபேஸில் இருக்குது. அதே மாதிரி plus Q அப்படிங்கிற இன்னொரு சார்ஜ் மூணுடைய சர்ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், அப்படின்றத எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? அதில் நம்ம ரெண்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு calculate the value of Q required to balance the gravitational attraction between Earth and Moon. ஓகேவாமா? எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சார்ஜோடைய வேல்யூ என்னவா இருக்கணும், சார்ஜை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயே நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட், சப்போஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த் இஸ் halved, would the charge Q change? மூணுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பாதியாக நம்ம குறைச்சோம் அப்படின்னா, ஆஃபாக குறைச்சோம் அப்படின்னா சார்ஜோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுமா, மின்னோட்டத்தின் மதிப்பு மாறுமா, கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்க கண்ணு. நல்லா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக இந்த சம் நம்ம போடலாம், ரொம்ப ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ் ஆஃப் எர்த்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோமா? 5.9 × 10⁻24 கிலோகிராம். மாஸ் ஆஃப் த மூன் எவ்வளோமா? 7.9 × 10⁻22 கிலோகிராம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஜியோடைய வேல்யூ எவ்வளோமா? 6.626 × 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்
kilogram power minus 2. K proportionality constant. அதோடைய வேல்யூ 9 into 10 power 9 Newton meter square coulomb power minus 2. இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ எர்த்தில் ஒரு சார்ஜ் இருக்கு, எர்த்தோடைய சர்ஃபேஸில், மூணுடைய சர்ஃபேஸில் ஒரு சார்ஜ் இருக்கு, ஒரு மின்னூட்டம் இருக்கு. இப்போ எர்த்துக்கும் மூணுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சார்ஜோடைய வேல்யூ என்ன, மின்னூட்டத்தினுடைய மதிப்பு என்ன, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ரெண்டு சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன கண்ணு, ரெண்டு மின்னூட்டம், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விசை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லையா கண்ணு, நிலை மின்னியல் ஈர்ப்பியல் விசை Fe ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 பை R ஸ்கொயர்டு. இங்கே ரெண்டு சார்ஜுமே என்ன கண்ணு, ஈக்குவல் ப்ளஸ் Q ப்ளஸ் Q. ஸோ அப்போ Q இன்ட்டு Q Q ஸ்கொயர்டு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்ணு எழுதுனா, K இன்ட்டு இதுவும் Q இதுவும் Q, Q into Q, Q squared by R squared. Equation number 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Next, gravitational force. அதுக்கு என்ன ஃபார்முலா, Fg equal to G into M1 M2 by R squared. இங்க M1 அப்படிங்கிறது எர்த்தோடைய மாஸ், M2 அப்படிங்கிறது மூணுடைய மாஸ் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம், G into ME MM by R squared அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம. சரியாம்மா? இப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னா சார்ஜோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். சரியா? ரெண்டையும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ 1ஐயும் 2ஐயும், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த பக்கம் ஈக்குவேஷன் நம்பர் 1 லெஃப்ட் சைட், ரைட் சைட் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கண்ணு, K Q ஸ்கொயர்டு பை R ஸ்கொயர்டு. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னம்மா, G ME MM by R ஸ்கொயர்டு. இந்த R ஸ்கொயர்டும் இந்த R ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிடுமா. ரிமைன் என்ன கண்ணு இருக்கு, K Q ஸ்கொயர்டு ஈக்குவல் டு G ME MM. ஓகேவா? MM. இப்போ நம்ம என்ன கண்ணு கால்குலேட் பண்றோம், சார்ஜோடைய வேல்யூ தான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இப்போ Q ஸ்கொயர்டு ஈக்குவல் டு G ME MM. இந்த K எங்க வரும், டினாமினேட்டருக்கு வந்துடும். அவ்வளோதான்டா கண்ணு. எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணி as usual நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் Q உடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ Q ஸ்கொயர்டு ஈக்குவல் டு G உடைய வேல்யூ என்னடா கண்ணு, இந்த கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் எர்த், என்னடா கண்ணு, மாஸ் ஆஃப் த எர்த் உடைய வேல்யூ என்ன கண்ணு இங்க இருக்கு, அதையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த மூன், அந்த வேல்யூ இங்க இருக்கு, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்கேன். டிவைடட் பை K. K கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்னடாமா, 9 into 10 power 9. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 6.626 into 5.9 into 7.9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 307.6 அப்படின்னு சொல்லி வரும். டிவைடட் பை 9. இப்போ பவர் எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க பவருங்க 10 power 24 இருக்கு, பிளஸ் 24, இங்க 10 power plus 22. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த பவர் பாருங்க மைனஸ், ஸோ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு இந்த ப்ளஸ் 9 அப்படிங்கிறது மேலே போணுச்சு அப்படின்னா -9 மாறும். ஸோ அப்போ -11 ஒரு -9 எவ்வளோடா குட்டி வரும், -20 இல்லையடாமா. ஸோ அப்போ -20, அப்போ மேலே ஆல்ரெடி 24 ப்ளஸ் ஒரு 22 இருக்கு. அப்போ எவ்வளோடா குட்டி 46, இது ப்ளஸ் 46, ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா +26. ஸோ அப்போ பவர் என்னடா குட்டி வந்துச்சு, +26 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்க. 307.6 9ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 34.1 into 10 power 26 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இது என்னடா குட்டி, Q ஸ்கொயர்டு. நமக்கு என்ன வேணும், Q வேணும். ஸோ அப்போ Q வேணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம போடணும். நான் உங்களுக்கு லாக் புக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன், எவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்கணும் அப்படிங்கிறத 1-2 செகண்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் ஸ்கொயர் ரூட்டு. அப்படி இல்லை பாருங்க, 34 அப்படின்னாக்கா 5 5s are 25, 6 6s are 36. ஸோ அப்போ இது என்ன வரும், 5 பாயிண்ட் சம்திங்கில் நமக்கு ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ அப்போ 34.1க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 5.84. ஓகேவா? அதே மாதிரி 10 power 26க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பவரில் வந்து பாதியாக குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையாம்மா. ஸோ அப்போ 10 power 26க்கு ஸ்கொயர் ரூட் 10 power 13. ஸோ அப்போ சார்ஜ் Q ஈக்குவல் டு 5.84 into 10 power 13 கூலும். சரியா? அப்போ எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா
அந்த சார்ஜோடைய வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு 5.84 இன்ட்டு 10⁻13 கூடுமா இருக்கும் அப்படிங்கிறத அழகாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதுலேயே இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் ஹாஃப் would be the charge Q change. இப்போ மூணுக்கும் எர்த்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம பாதியாக குறைச்சோம் அப்படின்னா சார்ஜோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. இதே ஈக்குவேஷன்லேயே நம்ம போடலாமா பாருங்க. இதே ஈக்குவேஷன்லேயே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ இது என்னடா ஆகும் R/2 ஆகுமா. ஸோ அப்போ இதுவும் என்னடா குட்டி டிஸ்டன்ஸை பாதியாக குறைக்கிறாங்க. அப்போ இதுவும் R/2 ஆகும். R/2 நல்லா அடிச்சுட்டு கூட போட்டு காமிக்கிறேன் நீட்டாக உங்களுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் R/2 ஹோல் ஸ்கொயர் R/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறும். ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் மீதி அதே தான் வரும். அப்போ சார்ஜும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா Q ஈக்குவல் டு 5.84 இன்ட்டு 10⁻13 கூடும் தான் வரும். ஸோ அப்போ மூணுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்கள் பாதியாக குறைச்சிங்க அப்படின்னாலும் அந்த சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சார்ஜ் டிஸ்டன்ஸை பொறுத்து இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா?